வண்டுகளையும் ஒரே நேரத்தில் பாய்ந்து பிடித்ததுடன் அவை எங்கு சென்றாலும் அவற்றை கொல்லும் வல்லமை படைத்த பஞ்சமுகங்களுடன் உருவெடுத்தார். தாவி தாவி செல்லும் வானரம், ஆகாயத்தில் பறக்கும் கருடன், பாய்ந்து செல்ல நரசிம்மம், பூமியில் ஓட குதிரை, பாதாளத்தில் நுழைய வராகம் என பஞ்சமுக ஆஞ்சநேயராக உருவெடுத்து மயில் ராவணனை அழித்தார். பஞ்ச இந்திரியங்களுக்கு இழுத்த இழுப்புக்கெல்லாம் போய் துயரப்படும் நாம் மகிமை மிக்க கும்பகோணத்திலும் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சிலையோ வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையே மாதிரி வடிவமாக எடுத்து கொள்ளப்பட்டு இந்த தலத்தில் மிக பிரம்மாண்டமாக 32 அடி உயரத்தில் சிலையோ வடிவமைக்கப்பட்டு ஸ்ரீ விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலையோ மகா பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. பஞ்சமுகங்களின் முக்கியத்துவம் யாதெனில், கிழக்கு திசையை நோக்கியுள்ள ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி முகமானது நம்முடைய பாவத்தில்